Hi everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா அணுமின் உற்பத்தியில் தனியாரை அனுமதிக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1962ஆம் ஆண்டு அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சட்டம். இதில் ஸோ இந்த அட்டாமிக் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருந்திருக்கும். அதற்கான சட்டம் தான் 1962 கொண்டு வரப்பட்ட அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 2010ஆம் ஆண்டு சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த நியூக்ளியர்னால ஏற்படக்கூடிய அந்த விபத்துகளுக்கு வந்து விக்டிம்ஸுக்கு வந்து சீக்கிரமாக அந்த காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2010 இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன்படி அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் யார் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் முழுவதுமாக இது பொறுப்பு, இந்த காம்பன்சேஷன் கொடுக்கக்கூடிய பொறுப்பு அப்படின்னு இந்த சட்டத்தின்படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட லிமிட்டும் அதற்காக கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லிமிட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த 2010 இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இதுல சட்ட திருத்தங்கள் கொண்டு வர போறாங்க. ஸோ 1962 அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அட்டாமிக் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி பலவிதமான அந்த ரிசோர்ஸஸ் என்ன பண்ண முடியும்னா கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி 2010 பார்த்தீங்க அப்படின்னா சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் சட்ட திருத்தம் பண்ண போறாங்க. அதன்படி எந்த சட்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னா சாந்தின்னு சொல்லும்போது சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் நியூக்ளியர் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இந்த சட்டத்தை மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல லோக்சபையில பாத்தீங்க அப்படின்னா நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்து வந்து மாநிலங்களவையில வந்து இதை நிறைவேற்றம் பண்ணணும். ஸோ இதுல வந்து இந்த அட்டாமிக் எனர்ஜி ஆக்டின் படி கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து இனிமே பிரைவேட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அட்டாமிக்ஸ் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி இந்த காம்பன்சேஷன் கொடுக்கறதுல வந்து நிறைய சேஞ்சஸ் இந்த சட்டத்தின்படி கொண்டு வர போறாங்க. ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா பிரதமருக்கு எத்தியோப்பியாவின் உயரிய விருது. இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல வந்து கவர் ஆகும். ஸோ பிரதமர் மோடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தியோப்பியா நாட்டின் உயரிய விருதான தி கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா அப்படின்ற விருது வந்து வழங்கி இருக்காங்க. இது இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா நம் பிரதமருக்கு கிடைக்கக்கூடிய 28வது சர்வதேச உயரிய விருது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2000 கிலோமீட்டர் ரயில் வழித்தடத்தில் கவச் பொருத்தம் ரயில்வே அமைச்சர் அறிவிப்பு. ஸோ உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் பாத்தீங்க அப்படின்னா 2016ஆம் ஆண்டு பிப்ரவரியில் அந்த பயணிகள் ரயிலில் முதலாக சோதனையிடப்பட்டிருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 2020ஆம் ஆண்டுல இருந்து இந்த ஒரு ஏடிபி அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் ஸோ இதை வந்து எல்லாத்துலேயுமே 2020ல இருந்து பொருத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சுன்னா ஒரு ஸ்பீடு லிமிட்டுக்கு மேல தாண்டி போயிடுச்சுன்னா இந்த கவச் டெக்னாலஜி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அந்த கவச் சிஸ்டம் வந்து அப்ளை ஆகி ட்ரெயின் உடனே ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி ஒரே ரயில்வே ட்ராக்ல வந்து 2 ட்ரெயின் வரதா இருந்தா உடனே இந்த டெக்னாலஜி அதை கண்டுபிடிச்சு என்னன்னா விபத்தை வந்து தடுக்கும். அதற்காக தான் இந்த கவச் டெக்னாலஜி அதுக்காக தான் இன்ஸ்டால் பண்றாங்க. ஸோ இதுல என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்ணாடி இழை வயர்கள், அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், தொலைத்தொடர்பு கோபுரங்கள், இதெல்லாமே
ரயில்வே ஸ்டேஷன், ட்ராக் பக்கத்தில் எங்கே எல்லாமே நிறுவுவாங்க. ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அப்படின்னு சொல்லும்போது இது ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா இன்ஃபர்மேஷனை வந்து கம்யூனிகேட் பண்ணும். அதுக்காக தான் இந்த ஃபைபரை வந்து பொறுத்துறாங்க. ஸோ 7129 கிலோமீட்டர் கண்ணாடியில் இதுவரைக்கும் பொருத்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி 860 தொலைத்தொடர்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் இது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு, இந்த கவச் டெக்னாலஜி வந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2000 கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காப்பீடு சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸில் 74% மட்டும்தான் எஃப்டிஐக்கு வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100% அதற்காக அனுமதியை வந்து கொடுக்க போறாங்க. அதுக்காக தான் இந்த மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது மாநிலங்களவையிலே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் சட்டம் 1938ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்ததாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் எல்லாமே ஜாயிண்டாக தான் இருந்திருக்கும். அடுத்ததாக இந்த லைஃப் இன்சூரன்ஸை மட்டும் செப்பரேட்டாக கொண்டு வரதுக்காக ஆயுள் காப்பீடு நிறுவன சட்டம் 1956ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இதை வந்து ஒரு தனி அதாரிட்டியாக டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு ஆணைய சட்டம் 1999 வந்து கொண்டு வந்து ஐஆர்டிஏ அதாரிட்டி அப்படிங்கிறத ஒன்று புதுசாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சட்டம் வந்து இனிமே பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும். இந்த சட்டத்தினுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தி சப்கா பீமா சப்கி ரக்ஷா. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த எக்ஸாம்ஸுக்கெல்லாம் இது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்டிஏ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக வரும். 1999ஆம் ஆண்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 1938ஆம் ஆண்டு தான் இன்சூரன்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக 1956ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஐஆர்டிஏ அப்படிங்கிற தனி அதாரிட்டி வந்து 1999 தான் சட்டம் கொண்டு வந்து தனியாக ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அணுசக்தி திட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? ஸோ அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட். ஸோ அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1962. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேற வேற என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2010 சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட். ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாந்தி அப்படிங்கிற ஆக்ட் வந்து ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொண்டு வர போறாங்க.